பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஞ்சலியுடைய அப்பா பாண்டியனோட கடைக்கு வராங்க. பாண்டியனோட கடைக்கு வந்தது பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. திரும்ப மயிலோட வீட்டில் இருக்கவங்க ஏதாவது பிரச்சனை இது பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்னாச்சு திரும்ப ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சச்ச அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அஞ்சலியோடைய அப்பா சொல்றாங்க. சொல்லுங்க என்ன விஷயம், முதல்ல வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆமா என்கிட்ட சொல்லிட்டு தான் அவன் வந்தான். இனி உங்க பொண்ணோட வாழ்க்கையில சரவணனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி பாண்டியன் சொல்றாங்க. இல்ல அதை பத்தி தான் முக்கியமான விஷயம் பேசலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்க. என்னுடைய பொண்ணு அஞ்சலியும் சரவணனும் காலேஜ் படிக்கும்போது உயிருக்கு உயிரை விரும்பியிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வேளை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா எப்படியாவது பேசி சரவணனுக்கும் என் பொண்ணு அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாங்க. உடனே பாண்டியன், சரவணன் வந்து அஞ்சலியே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான். அஞ்சலி வந்து இப்படிப்பட்ட கேரக்டர் இப்படிப்பட்ட பொண்ணுன்றது எனக்கு தெரியாது. ஏதோ இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கான், அதுக்குள்ள காதல் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அவனுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த காதல் கத்திரிக்காய்லாம் வேண்டாம்னு சொன்னேன். அவனும் அத்தோட அஞ்சலியை பேசுறத நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் உங்களுக்கே தெரியும் இல்லைன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அது உங்களுக்கு விருப்பமா இருந்தா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பாண்டியன்னு சொல்லிட்டு அஞ்சலியோட அப்பா வந்து பாண்டியன் கிட்ட என்னுடைய பொண்ணை வந்து உங்க வீட்டு மருமகளா நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டா பாண்டியனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இல்ல, சரவணனுக்கும் மயிலுக்கும் கோர்ட்ல விவாகரத்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வேற பிரெக்னெண்டா இருக்கு. எடுத்தோம் கவுத்தோம் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக அஞ்சலியே சரவணனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு எல்லாம் சொல்லல. சரவணனுடைய விருப்பம் எதுவா இருந்தாலும் அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பேன். ஆனா என்ன, அதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகும் அவ்வளவுதான். என் பையனுடைய சந்தோஷம் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி பாண்டியன் அஞ்சலிக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் செய்ய ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் பாக்கியத்துக்கு தெரிஞ்சா பாக்கியம் என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.